வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர் இன் 110cc செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல வர ஸ்கூட்டர்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைசிங் ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு 110 தான் ஒரு இனிஷியலான ஸ்டேஜ் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு. அது இல்லாமல் இதில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பர்பஸையும் ஆஃபர் பண்ணும், மைலேஜ் மாதிரி விஷயத்துலையும் நல்ல ஒரு டீசென்டான ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார் நடிச்சு இந்த கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்ல அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமா இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனான ஒரு வெஹிக்கிள். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓவர் ஃபேன்சி அதை மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஒரு நார்மலான ட்ரெடிஷ்னல் ஸ்கூட்டரோட டிசைன் டோனில் தான் இருக்குது. உங்களுக்கு கலர் ஸ்கீம்ஸ் ஓரளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்கன்றப்ப டிசைன் விஷயத்தில் ஓகே. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு அந்த ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், டிஜிட்டல் அதை மாதிரி எந்த விஷயமும் நீங்கள் இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வரக்கூடிய ஸ்கூட்டர்ன்றனால அதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லை. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc அக்யூரேட்டாக சொன்னால் 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.71 bhp ஹவர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த ஒரு 0 to 60 ஆக்சிலரேஷன் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்கும். பட் அந்த செக்மெண்ட் அப்படி அவ்வளோதான் கொடுக்கும். அந்த ஒரு வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய டே டு டே கம்யூட்டுக்கும் ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 45 to 50 kmph கிட்ட கூட எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. மைலேஜும் ஒரு டீசென்டான ரேஞ்சு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் ட்ரம் பிரேக் தான் எஸ்பிடி மூலமா கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg, சீட் ஹைட் 760 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட பிரைசிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த பிரைசிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு வர்த்தபிளான பிரைசிங்னே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்ல இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பிளஷர் பிளஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்னு பார்த்தோம்னா அது நிச்சயம் நம்ம ஹீரோட பிளஷர் பிளஸாக இருக்கும். ஆமாங்க, இதை விட ஒரு லோ சிசி வெஹிக்கிளை விட இந்த ஸ்கூட்டரோட பிரைசிங்ன்றது கம்மி. அப்படின்றப்போ பிரைசிங் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு. ஏன்னா இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைசிங் பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 83,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 87,000 முடிச்சலான்றப்ப பிரைசிங் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைனும் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்சி டச்சில் இருக்கும். ஆமாங்க, அந்த ஒரு மொதல் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட். பட் ஆனால் இது கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு யங்ஸ்டார் ஓரியன்டாக கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு ஃபேன்சினஸோட இருக்கும். டிசைன் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் யூனிட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒன்றும் பெரிய ஃபீச்சரோட கிடையாது, ஒரு நார்மல். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதுனால அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஏன்னா எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அதில் ஒரு டிஜிட்டல் ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸ்டெக் ஆப்ஷன் நம்ம இந்த லிஸ்டிங்கில் எடுக்கல. நம்ம பார்க்கறது வந்து நார்மல் பிளஷர் ப்ளஸ் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8 bhp பவரும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த வெஹிக்கிள் இதை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் தரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு 50 kmph இது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் ரேஞ்சு தான். அதுக்கடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 104 kg, சீட் ஹைட் 765 mm. சீட் ஹைட் அண்ட் வெயிட்லாம் கம்மியாக இருக்குன்றப்போ உங்களுக்கு ஹேண்டலிங்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு 18 liters, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசென்ட் ரேஞ்சான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஓகே தான்ப்பா. பட் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த டிவிஎஸ்
எக்ஸாஸ்ட்டு அண்ட் நம்ம ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் இது ரெண்டுத்துலையுமே இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப். நீங்கள் சீட்டை திறந்து அதுக்கடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கிடையாது. இது ஒரு மைனஸ் தான். ப்ரைஸிங் நம்ம முன்னே பார்த்தாச்சு. 83,000 ஸ்டார்டிங் ஆகி 87,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கும் நல்ல ஒரு ரேஞ்ச் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு வெல் நோன் அண்ட் ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா. அதுவும் குறிப்பாக ஃபேமிலி பர்பஸுக்குன்னு வந்துட்டாலே நம்ம மக்கள் மனசில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற ஒரு இமேஜாகவே இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டரு. ஆமாங்க, அந்த அளவுக்கு செம்ம ரீச்சான ஒரு ஸ்கூட்டர் இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G. இதுவுமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் நல்ல ஒரு டீசென்டான ரேஞ்சில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆமாங்க, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துலையும் ஒரு டீசென்டான ரேஞ்ச் தான். இது வரைக்கும் கொடுத்த மாதிரி நார்மலான ஒரு ஃபுல்லி அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசென்டான ரேஞ்சு தான். ஏன்னா இவரும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வராங்க. ஆமாம், அது என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயுமே சேம் ஒரு 110cc தான். 110ccன்றனால 110cc தான் வரும். ஆமாங்க, அக்யூரேட்டாக சொல்லலாம். 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 7.73 bhp ஹவர்ஸும் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடித்து டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 85 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. உங்களுடைய டே டு டே சிட்டி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmpl கிட்ட வரைக்கும் இந்த வெஹிக்கிள் கிட்டே நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் இவரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான், பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான். ஆக மொத்தத்தில் சிபிஎஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 106 kg. சீட் ஹைட் வந்து அவங்க இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இருக்கலே நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவா. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்களப்ப எனக்கு நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கால் வச்சு வைக்கி ஓட்டுறதுக்கு அது மாதிரி விஷயங்கள் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 98,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஹோண்டா டியோ பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதை நான் செகண்ட் பிளேஸில் போட்டதுக்கான ரீசன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதோட இன்ஜினும் சம ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு லாங் லைஃப் வரும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன்ன்றது சம ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டூன். ஆமாம், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அப்பியரன்ஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் நீங்கள் கொஞ்சம் இந்த டிசைனில் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸையும் நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன்னே சொல்லலாம் இந்த ஹோண்டாவோட டியோ டிசைனை. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு இருக்கிறதுலே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல எந்த அளவுக்குன்னா இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு ஸ்கூட்டர்லேயே அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ன்ற அந்த ஒரு செக்மெண்ட்டை உருவாக்குன ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டா டியோ 110. இப்போதைக்கு ஸ்லைட்லி ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு காம்படிஷன்ஸில் டவுன் ஆயிருந்தாலும் ஒன்ஸ் ஆன் அ டைம் இந்த ஸ்கூட்டரோட அந்த ஒரு சேல்ஸ் ரேஷியோ அடிச்சுக்க எந்த ஸ்கூட்டருமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில்லும் இன்னும் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவி ஆகி போச்சு, அவ்வளோதான் விஷயம். ஆமாங்க, டிசைன் குறைய சொல்லும்படி இருக்காது, எல்லா விஷயமும் ஓகே தான். பட் சீட்டிங் மட்டும் கொஞ்சம் லென்த் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் என்ற ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கோல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களா அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 bhp ஹவர்ஸும் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடிச்சு டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுவுமே 50 kmpl கிட்ட மைலேஜ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றப்ப இவரும் மைலேஜில் ஒரு டீசென்ட்டான ரேஞ்ச் தான். சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிள்ஸுமே இந்த ஒரு 110cc வரும்போது இந்த 110cc எல்லாருமே ஒரு சேம் மைலேஜ் தான் கொடுப்பாங்க. அது
அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் ட்ரம் பிரேக் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg. ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளிக்கியாக இருக்கும், நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765 mm. சீட் ஹைட்டும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். அப்படின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் சீட் ஹைட்டாகவும் இருக்கணும், வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ கூட இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,02,000 முடியுதுன்றப்ப இது ஆக்டிவாவோடையும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருக்குது. அப்படின்னா பார்த்துங்கப்பா, ஒரு நல்ல ஸ்கூட்டர் இந்த ஹோண்டா டியோ 110 இதையும் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 ஆமாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் என்ன பொறுத்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிற ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 தான். பட் இதுலேயும் ஒரு சில மைனஸ் இருக்குது. பட் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி இதில் எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை வருஷப்படி பார்ப்போம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வைக்கிற டிசைன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி ஃபீல் கொடுக்கும். பட் ஆனால் இது ஒரு ஐசி ஸ்கூட்டர் தான். டிசைன் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் எட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த ஒரு டிசைனில் அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். நல்ல ஒரு லென்த்தியர் அண்ட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்டு. சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸ் அண்ட் நல்ல ஒரு இன்னும் நல்ல ஒரு 3 பேர் உட்காந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அதுவுமே நல்ல ஒரு லென்த்தியரான ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 3 பேர் ரூல்ஸ் படி உட்காரக்கூடாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சீட்டிங்லும் நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்போர்ட்லேயும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றப்போ ஓவரால் அந்த ஒரு ஸ்பேசினஸில் குறையில. அது இல்லாமல் ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வெஹிக்கிளோட அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் அரௌண்ட் 33 liters ஆஃப் அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு லெவல். ஆமாம், இது வரைக்கும் நம்ம இந்த லிஸ்டிங்கில் பார்த்த எல்லாமே அந்த ஒரு 18 liters 19 litersன்ற அந்த ஒரு ஆவரேஜான ஒரு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ் லெவலில் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பட்னா இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு 33 liters ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ். அதில் உங்களால் நிறைய பொருள் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாராளமாக இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ். அது இல்லாமல் ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கூட்டர்ஸுமே உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் டைப் ஸ்கூட்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், அது இல்லாமல் ஃபுல்லி டிஜிட்டல்லையே உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், பிளா 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 பிளான்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் அந்த இடத்துலையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஆமாம், அது என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இதில் வந்து அந்த ஒரு டிவிஎஸோட அந்த ஒரு ஐஜிஓ டெக்னாலஜின்றது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா ஐஜிஓன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி நம்ம யமாஹா ரே அண்ட் ஃபெசினோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ளூக்கு ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர்ன்றது ஸ்லைட்லி பெட்டராக இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரேஞ்சில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, அது என்னதை பார்ப்போம். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 7.91 bhp ஆஃப் பவர்ஸும் 9.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ளஸ் முடிது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மைலேஜ் கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடி நல்லா இன்ஜின் செட் பண்ணி இந்த வெஹிக்கிளை நல்ல ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50+ கூட கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, இதுவும் இந்த செக்மெண்ட்டில் யாரும் கொடுக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட்டு 765 mmன்றப்ப டைமென்ஷன் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 96,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. ஆமாம், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஹெவியாக வச்சுருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் ரொம்பலாம் ஹெவியாக ஏற்றலை. அந்த வெஹிக்கிளில் இருக்கிற விஷயங்களுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங் தான் அந்த ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.